and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நேயர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஊக்கமான ஜெபங்களுக்காக நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களில் அநேகர் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஊழியத்தை குறித்ததான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இயக்கத்தின் மாதாந்திர பத்திரிகையான எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதாந்திர இதழ் உங்களுக்காக இருக்கிறது. இதை வேண்டும் என்பவர்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய முகவரியை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இலவசமாக இந்த பத்திரிகை மாதந்தோறும் அனுப்பி கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோ செய்திகளின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தினந்தோறும் அனுப்பி கொடுக்கப்படும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே ஒரிசாவிலே 2 ஆலயங்களுக்கான அஸ்திபாரங்களை போட்டோம். ஒரு ஆலயம் கட்டுவதற்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்து தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மற்றொரு ஆலயம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, தேவனுடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் என்னோடும் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் திடனடைந்தவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஒருபுறம் நெருக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய மந்தையிலே புதிய விசுவாசிகள் இணைக்கப்பட்டு வருகிறார்கள். அதற்காக ஜெபியுங்கள். தேவனுடைய கிருபை எங்கும் வியாபித்திருக்கிறது. நெருக்கங்களின் மத்தியிலேயும் ஆண்டவர் கனிகளை கொடுக்கிறார். இந்த புதிதாக சபையிலே இணைக்கப்படுகிற விசுவாசிகளுக்கு வட இந்திய மொழிகளிலே பரிசுத்த வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்கள் ஒரு 5 வேதாகமோ 10 20 உங்களால் இயன்ற அளவிற்கு நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு வேதாகமத்திற்கு ரூபாய் 300 செலவாகிறது வட இந்திய மொழியில். ஆகையினாலே மாதந்தோறும் குறைந்தது 50-60 வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் இந்த பணியிலே உங்களுடைய பங்களிப்பை செலுத்த தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். உனக்காக செயல்படும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் செய்த வாக்குத்தத்தம் இது. தம்முடைய ஜனத்துக்காக இறங்கும்படி காத்திருக்கின்ற ஒரு ஆண்டவர், காத்திருக்கும் ஒரு தேவனையும் தேவனின் இரக்கத்திற்காக காத்திருக்கிற ஜனங்களையும் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், தமது ஜனத்துக்காக இறங்கும்படி காத்திருக்கிற தேவன், தங்களுடைய தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற ஜனங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் சங்கீதக்காரன் 123ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடுகின்றதான வேளையிலே சங்கீதம் 123 1-2 வசனங்களை பார்ப்போம் என்றால், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரை
நோக்கி இருக்கிறது என்பதாக அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். தேவனையே நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது தேவ பிள்ளைக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? நான் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன் என்பதுதான் அவருடைய பதில். நான் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. அவர் காத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏன் எனக்காக காத்திருக்கிறார்? நீங்களும் நானும் அவர் அண்டையிலே திரும்பும்படியாக காத்திருக்கிறார். நாம் அவர் அண்டை திரும்பும்படியாக காத்திருக்கிறார். வழி விலகி போன முரட்டாட்டமுள்ள மக்கள் எகிப்து நிழலிலே ஒதுங்கும்படி அவர்கள் ஓடுகிறார்கள். தேவனை மறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். எரேமியா 42:14 நாம் பார்க்கின்றோம். நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாதும் அப்பத்தாட்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்கள் ஆகில் என்பதாக சொல்லுகிறார். தேவனுடைய பரிபூர்ணமான இரக்கத்தை மறந்த தேவ ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய மீட்பின் ஆற்றலை, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததை, அவர்களுக்கு போஷித்ததை, பராமரித்ததை, பாதுகாத்ததை, அவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு சேர்த்ததை ஒரு நொடியிலே மறந்து விட்டார்கள். என்ன சொல்றாங்களா? யுத்தத்தை காணாத நாடு எகிப்து நாடு, எக்கால சத்தத்தை காணாத நாடு, மக்கள் பசியற்று வாழ்ந்த ஒரு நாடு. ஆகையினாலே அங்கே செல்கிறோம் என்று ஆண்டவருடைய செயல்களையும் வல்லமையையும் ஆற்றலையும் மறந்த தேவ ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மேல் பச்சதாபம் உடையவராக இருக்கிறார். அவர்களும் அவரண்டை திரும்ப வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார். அவரண்டை திரும்ப வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார். அவர்கள் தேவ ஆலோசனையை நாடாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக ஏசாயா 30 முதல் 15 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவனுடைய வழிநடத்தலுக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு தங்களுடைய செவியை அவர்கள் விலக்கி கொண்டார்கள். தங்களுடைய சிந்தையிலே அவர்கள் வீணராய் போய்விட்டார்கள். தேவ ஆலோசனையை நாடாதவர்களாயிருந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 43 வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். எரேமியா 43:4 அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவிகொடாமற் போனார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் செவிகள் விருத்த சேதனம் அடைந்ததாக இருக்கிறதா? உன் செவிகள் சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறதா? என் ஆண்டவருடைய வார்த்தைகள் உன் செவியிலே விழுகிறது எப்படியாக இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே அவர் காத்திருக்கிறார். ஆகையினாலே தேவன் காத்திருக்கிறார். செவிகொடாமற் போன மக்களுக்காக, தங்களுடைய மனதின் சிந்தனையின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு நீதி செய்யும் தேவனுடைய வார்த்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. 16 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சின் மேலும் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டுமாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக, இவர்களுக்காக நீதி செய்யும் தேவன் காத்திருக்கிறார். இந்த சிக்ஷைக்கு பின்பாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடிப்போனார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சிக்ஷைக்கு பின்பாக, ஆகினால்தான் இந்த 18வது வசனம் ஆரம்பிக்கிறது. ஆனாலும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் ஏராளம் உண்டு. எனவே இங்கே ஆனாலும் என்று சொல்லி தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் ஒரு தன்னுடைய குமாரனை சிட்சிப்பதை போன்று சிட்சித்து
அரவணைக்கும் ஒரு ஆண்டவர் உண்டு. உன் ஆண்டவர் சிட்சித்தாலும் அவர் உன்னை அரவணைக்கிறவர். அவர் உன்னை ஒருபொழுதும் பட்சிக்க மாட்டார். தண்டித்தாலும் தள்ளிவிடாத தேவனாக அவர் இருக்கிறார். மீண்டும் தம்மண்டையிலே நீ வர வேண்டும் என்பதற்காக உனக்காக எனக்காக காத்திருக்க ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். கண் சாடையாய் இருந்து விடுகிறவர் அல்ல. பட்சபாதமாய் காணப்படுகிறவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் தவறு செய்த போது சிறையிருப்பை கட்டளையிட்டார். தீங்கு அனுபவித்தார்கள். தவறை உணர்ந்து அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுது புலம்பினார்கள். 137 சங்கீதத்தில் அதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் அழுது புலம்பின பொழுது, மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடமாய் திரும்பும் பொழுது ஆண்டவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இளைய குமாரன் தகப்பனுடைய சமூகத்திலிருந்து அவன் கடந்து சென்று விடுகிறான். தனக்குரிய எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தூர தேசம் செல்லுகிறான். தகப்பனுடைய பிரசன்னம் எனக்கு வேண்டாம், தகப்பனுடைய முகம் வேண்டாம், தகப்பனுடைய வாயின் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டாம், தகப்பனுடைய ஆலோசனைகள் எனக்கு வேண்டாம் என்று தகப்பனை தூரமாக்கி சென்றவன் அத்தனையும் இழந்து இன்றைக்கு அவன் ஆஸ்திக்கு தூரமானவனாய் இருக்கிறான், வாழ்வுக்கு தூரமானவனாய் இருக்கிறான், சுகத்திற்கு தூரமானவனாய் இருக்கிறான், செழிப்புக்கு தூரமானவனாய் இருக்கிறான், திருப்திக்கு தூரமானவனாய் இருக்கிறான். அதுதான் அங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒன்றும் அவனிடம் இல்லை. அழகை இழந்தான், சரீர அமைப்பை இழக்கிறான், சுத்தத்தை இழக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை வேதனை, எத்தனை வேதனை. பசி வாட்டுகிறது. செழிப்பாய் சாப்பிட்டவன், திருப்தியாய் உண்டவன் இன்றைக்கு தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு ஆசையாயிருந்தான். ஆனால் அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. திருப்தியற்ற நிலையில் இருக்கிறான். திருப்தியற்ற நிலையிலே இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்தவனாய் தீர்மானம் எடுக்கிறான். நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன். விண்ணுக்கு மண்ணுக்கு நான் குற்றம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன். உம்முடைய பிள்ளையாக அல்ல, உம்முடைய வீட்டின் அடிமையாக ஒரு கூலிக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்பதாக தீர்மானித்தான். தீர்மானித்தவன் தீர்மானத்தோடு நின்று விடவில்லை. தீர்மானித்தவன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக செயல்படுத்தினான். தகப்பனிடமாய் சென்றான். தகப்பனிடமாய் சென்றான். தன்னுடைய சொந்த இடத்திற்கு வந்துவிட்டான். யாரும் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. யாரும் அவனை பார்க்கவில்லை. நாய்கள் குறைக்கின்றன, அந்த நாய்களுக்கு கூட அவனை அடையாளம் தெரியவில்லை. அவன் வாழ்ந்த வீடு, அவன் ஓடி ஆடி திரிந்த தெருக்கள், ஒருவேளை யாருக்கும் அவனை தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் அவன் தூரமாய் போய்விட்டான். ஆனால் தகப்பனுடைய அன்புக்கு அவன் தூரமாய் அல்ல, சமீபமாய் வந்து விட்டான். தூரத்திலேயே அவன் வருகின்ற பொழுதே கண்டான் தகப்பன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, நீ ஆண்டவரை விட்டு விட்டு எவ்வளவு தூரமாய் நீ சென்றவனாய் இருந்தாலும் நீ திரும்பி வரமாட்டாயா என்று உனக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர், ஒரு கரிசனை உள்ள தேவன், உன்னை காண்கிற தேவன், நீ தூரத்தில் வருகின்ற பொழுதை காண்கிற தேவன். மக்கள் உன்னை தூரமாக்குவார்கள், சூழ்நிலை உன்னை தூரமாக்கலாம். ஆனால் தேவன் உன்னை தம்மண்டையிலே சேர்த்துக் கொள்கிறார். தூரமாயிருந்த உன்னையும் என்னையும் அவரோடு தேவனோடு நம்மை இணைக்கும்படியாக அவர் தாமே தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆம், உன்னை காண்கிற தேவன். அந்த தேவனை நீ காணும்படியாக அவரிடமாய் மெய் மனஸ்தாபத்தோடு ஓடி வரமாட்டாயா? நீ அவரண்டை ஒரு அடியை எடுத்து வைப்பாய் என்றால் அவருடைய இரக்கத்தை நீ அளவில்லாத அவருடைய இரக்கத்தை காண முடியும். சங்கீதம் 30:5 நாம் பார்ப்போம் என்றால், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும்,
விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடித்ததாக இருக்கிறது. இதை இழந்து விடாதே, அவருடைய தயவை இழந்து விடாதே. அவர் காத்திருப்பதனுடைய நோக்கம் நீயும் நானும் அவரண்டை திரும்ப வேண்டும் என்பதற்காக. அவர் காத்திருப்பதனுடைய அடுத்த நோக்கம் என்ன? தேவநாமம் பூரணமாக மகிமைப்படும்படியாக அவர் காத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் பூரணமாக மகிமைப்படும்படியாக அவர் காத்திருக்கிறார். சில நேரங்களிலே கஷ்டத்தின் வழியாக நாம் நடந்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே எழும்புகிற கேள்வி, ஏன் இன்னும் ஆண்டவர் இந்த பாதையிலே நடத்துகிறார்? எத்தனை காலம் நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிப்பது? எத்தனை காலங்கள் நாம் அலைந்து திரிவது? எத்தனை காலங்கள் பிறருடைய நிந்தையான சொற்களை கேட்டு வாழ்வது? எத்தனை காலங்கள் கடனாளிகளாய் ஜீவிப்பது? எத்தனை காலங்கள் நோயாளிகளாய் ஜீவிப்பது? ஆண்டவர் ஏன் என்னை காணவில்லை? அவர் தன்னை மறைத்து கொண்டாரா? நான் என்ன தீங்கு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்கிறோம். ஜெபித்து கொண்டுதானே இருக்கிறேன், ஆனால் ஏன் என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது யோசேப்பிற்கு பின்பாக இஸ்ரவேலர் வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள், கடினமாக அவர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர்களுடைய கூக்குரல் எட்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மோசேயை அனுப்புகிறார். மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்று என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று சொல்லி யெகோவா சொல்லுகிறார் என்பதாக சொன்னான். அப்பொழுது பார்வோனின் இருதயம் இன்னும் கடினப்பட்டது, இன்னும் கடினப்படுத்தினான். மக்களுடைய பணியையும் கடினப்படுத்துகிறான். மக்களை கொடுமைப்படுத்துவதிலையும் அவன் தீவிரம் காட்டுகிறான். ஏன்? கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய உபத்திரவம் குறைவதற்கு பதிலாக கூடிக்கொண்டு இருக்கிறதா? தேவனுடைய நாமம் பூரணமாக மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அப்புறமாக தேவனுடைய நாமம் பூரணமாய் மகிமைப்படும்படியாக அங்கே எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அனுப்பிவிட்டார்கள், தீவிரமாய் அனுப்பினார்கள் என்பதாக அங்கே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிதானமாய் கிரியை செய்தார், நிதானமாய் கிரியை செய்தார். யாத்திராகமம் 10:2 எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அவர் தம்முடைய செயலிலே மிகவும் மகத்துவமானவர். அந்நிய தேசமாகிய பாபிலோனிலும் தேவன் தம்முடைய தாசர்களில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் காரியத்திலே அவரது நிதானமான கிரியையை நாம் காண முடியும். பதஷ்டப்பட்டு செய்கிறவர் அல்ல, நிதானமாய் தேவனுடைய நாமம் பரிபூரணமாக அங்கே மகிமைப்படும்படியாக நிதானமாய் செய்கிறார். நிதானமான கிரியை காண்கிறோம். சிங்க கெபியிலே போடு மட்டுமாக தேவன் மௌனமாயிருந்தார். சிங்க கெபியிலே போடு மட்டுமாக தேவன் மௌனமாயிருந்தார். ஏன்? அந்த ஆணையை பிறப்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் செயல்படுத்தி இருக்கலாம். இல்லை என்றால் தானியேலை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுதே ஆண்டவர் செயலாற்றி இருக்கலாம். ஆனால் உள்ளே போடு மட்டுமாக மௌனமாக இருந்தார். உள்ளே போடு மட்டுமாக மௌனமாக இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சூளையானது 7 மடங்கு சூடாக்கி உள்ளே அவர்கள் போடு மட்டும் தேவன் மௌனமாயிருந்தார். நிதானமாய் செயல்படும் ஆண்டவர், நிதானமாய் செயல்படும் ஆண்டவர். 7 மடங்கு தீ பெருகுகிறது, நிதானமாய் இருக்கிறார். உள்ளே தூக்கி போடுகிறார்கள், நிதானமாயிருந்து அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். லாசரு மரித்து 4 நாட்கள் மட்டும்
ஆண்டவர் நிதானமாயிருந்தார். ஆண்டவருடைய மகிமை பூரணமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே நீ சந்திக்கிற சூளையானது 7 மடங்காக்கப்படுகிறதோ, உஷ்ணம் தாங்க முடியவில்லையோ, உன்னை அழித்து விடுவதைப் போல இருக்கிறதோ, உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய பலவீனங்கள் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்வதைப் போல இருக்கிறதோ, சிங்கங்களின் கர்ச்சனைகள் உன் காதுகளிலே இறைந்து கொண்டிருக்கிறதோ, தொனித்து கொண்டு ஒலித்து கொண்டு இருக்கிறதோ, அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய நீடிய பொறுமையை குறித்து கேள்வி கேட்காமல், சந்தேகிக்காமல், சோதனை நெருக்கங்களின் மத்தியிலேயும் அவரில் சார்ந்திருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரில் சார்ந்திருக்கின்ற பொழுது அவர் செய்கிற மேன்மையான காரியங்களை காண முடியும். அவர் கிரியை செய்ய தாமதிக்கின்ற பொழுது, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. அவர் தாமதிப்பதிலும் ஒரு நன்மை உண்டு. 3வதாக, தேவனுடைய வேலை வரும்படியாக காத்திருக்கிறார். இங்கே பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆம், தேவனுடைய வேலை, தேவனுடைய காலத்திற்காக காத்திருக்கிறார். தேவனுடைய வேலை வரும்படியாக காத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் தானாக முன்வந்து தீவிரமாய் செயல்படுகிறவர் அல்ல. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவினுடைய வேலைக்கு காத்திருக்கிற ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்துள்ளார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதாக அங்கே பக்தன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலரை எண்ணி பாருங்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னதைப் போல 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் எகிப்திலிருந்து. தேவனுடைய திட்டம் மாறாதது, தேவனுடைய கணக்கு மாறாதது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னிலே வைத்திருக்கிற திட்டம் மாறாத ஒரு திட்டம். அவருடைய வேளையிலே நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருடைய முன்னறிவிப்பு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே எமோரியரின் அக்கிரமம் நிறைவாக்கப்படும் மட்டுமாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எமோரியரின், எகிப்தியரின் அக்கிரமம் நிறைவாக மட்டுமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே வைத்திருந்தார். அந்த வேலை, ஆண்டவருடைய வேலை வருகின்ற பொழுது 430வது வருடம் முடிந்த அன்றைய தினமே வெளியேற்றப்படுகிறார்கள். சிறையிருப்பில் குறிக்கப்பட்டிருந்ததை 70 வருடங்கள் முடிந்தவுடன் தான் விடுதலையாக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்பதாக யோபு 7:1 நாம் வாசிக்கிறோம். கானா ஒரு கல்யாண வீட்டிலே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க் 6ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வசனங்களிலே சீடர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கடலுக்குள்ளாக. ஆனால் ஆண்டவர் உடனே செல்லாமல் ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் நிதானமாய் நடந்து சென்றார். பெரும் காற்றிலே அடிக்கப்பட்டு அலசடிப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறாயோ தேவனுடைய பிள்ளையே? வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ? எப்பொழுது அமிழ்ந்து போவோம் என்று சொல்லி ஒரு நிற்கதியான நிலையிலே நீ நின்று கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவரை நோக்கிப்பார். அவருடைய வேளையிலே நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் கிரியை செய்கிற அவரிலே நீ விசுவாசம் வைக்கின்ற பொழுது நீ அந்த வெற்றியை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருப்பதினால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்பதால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கும் நீ பாக்கியவான். அவருடைய அனந்த ஞானம் உனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வழிவகுத்ததாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்ததான என்னுடைய சிந்தனைகள் உனக்கு நன்மைக்கு ஏதுவானவைகளை அல்ல, அன்மைக்கு ஏதுவானவைகளை தானே தவிர தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம்,
ஆண்டவர் என்னை குறித்து கொண்டிருக்கிற திட்டமும் தீர்மானமும் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஞானத்திற்கு மிஞ்சின ஞானம் ஒன்றுமே இல்லை. ஏன் என்று கேள்வி கேட்காதே. உன் ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் ஆண்டவர் காத்திருக்கிறார். அனைவரும் அவரிடமாய் திரும்பும்படியாக உன் ஆண்டவர் காத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் பூரணமாய் மகிமைப்படும்படியாக அவர் காத்திருக்கிறார். அவருடைய வேளை வரும்படியாக, அந்த வேளைக்கு முன்பாக, காலத்திற்கு முன்பாக நீ முந்திக்கொண்டு செயல்பட எத்தனிக்காதே. அதன் விளைவு விழுதலாகவே இருக்கும் என்பதை நீ மறந்து போகாதே. ஆம், இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். உனக்காக காத்திருக்கிற தேவன் இருக்கின்ற பொழுது நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ அவருக்காக அவருடைய சமூகத்திலே காத்திரு. நீ காத்திருக்கிற நீ பாக்கியவான். ஆம், அவருடைய கரத்திலிருந்து மேலான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் நீ காணப்படுவாய். செபிப்போம். அன்பின் பிதாவே, இதனுடைய மகத்துவமான வழிநடத்தலுக்காய் நன்றி ராஜா. எங்களுக்காக நீர் காத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பரிசுத்த பாதத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் நிதானமாய் செயல்பட, முறுமுறுக்கிறவர்களாக அல்ல, முந்திக் கொள்கிறவர்களாக அல்ல, முரட்டாட்டம் செய்கிறவர்களாக அல்ல, உம்முடைய வேலைக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். வெற்றியேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.